GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை தொடர்ந்து கார்த்திகை தீப திருநாளான டிசம்பர் 3ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் பிள்ளையார் கோயில் அருகில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை என்று இந்து அமைப்பினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பதற்றமான சூழ்நிலை நிலவியது. இந்த சம்பவத்தில் போலீசார் உள்பட பலருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து போராட்டம் செய்த இந்து அமைப்பினரை போலீசார் கைது செய்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதன் பிறகு திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவை மாவட்ட நிர்வாகம் அமல்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராம ரவிக்குமார் டிசம்பர் 3ஆம் தேதி மாலை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கு மீதான விசாரணை இன்று நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு வந்தது. அப்போது அரசு தரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதிகளிடம் ரௌத்திரம் பழக வேண்டாம், நீதிமன்றத்திற்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும், மதுரை ஆட்சியர் காவல் ஆணையர் தரப்பில் யார் ஆஜராகியுள்ளீர்கள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை காவல் ஆணையர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக காணொலி மூலம் ஆஜராக வேண்டும், மேலும் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாக அதிகாரியும் உடனடியாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த உத்தரவின் பேரில் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை காவல் ஆணையர் நீதிமன்றத்தில் ஆஜரானர். அப்போது காவல் ஆணையர் லோகநாதன் 3 மணியிலிருந்து கூட்டம் கூட தொடங்கிவிட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்க 5:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை கடிதத்தை அனுப்பினேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கருத்தில் கொண்டே ஆட்சியர் 144 தடை உத்தரவை பிறப்பித்தார் என்று கூறினார். இதையடுத்து அரசு தரப்பில் நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் நோக்கம் எங்களுக்கு இல்லை, அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவசரமாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. தீபம் ஏற்றலாம், கோஷம் போடலாம், ஆனால் காவல்துறையினரை தாக்கலாமா என்று வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி GR சுவாமிநாதன், எனது உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் மலைக்கு தீபம் ஏற்ற சென்றவர்களை காவல் ஆணையர் தடுத்தார். மதுரை ஆட்சியர் காவல் ஆணையர் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை. அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம் அல்ல, உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் என்று மதுரை ஆட்சியரின் 144 தடை உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் இன்று திருப்பரங்குன்றம் தர்கா அருகே தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் உத்தரவை நிறைவேற்றிய நகலை நாளை காலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணையை நாளை காலை 10:30 மணிக்கு ஒத்திவைத்தார். முன்னதாக உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் KK ராமகிருஷ்ணன் ஆகிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வின் இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை ரத்து செய்தனர். மேலும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.